அமைச்சரவையில நீங்க பங்கேற்று இருக்கிறதுனால ஏற்கனவே திமுகவுடன் இருந்த கூட்டணிக்கான நிலைப்பாடு இப்போ என்னவா இருக்கு? கூட்டணி கீழே வந்துட்டீங்களா? இது எப்படி வந்தது? தேர்தல் நேரங்களில் தான் நாம் தேர்தல் தொடர்பான கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பது வழக்கம். யாரோடு சேர்ந்து பணியாற்றினாலும் களமாடினாலும் தேர்தல் தொடர்பாக தேர்தல் நேரத்தில் தான் முடிவெடுப்போம். கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றோம். அது நீடிக்க வேண்டும், அது வலுப்பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் என்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன், பங்களிப்பையும் செய்தேன். என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு பல முனைகளில் இருந்தும் பல தரப்பினர் பல்வேறு முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு கிஞ்சித்தும் இணங்காமல் நான் உறுதியாக நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினேன். இதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது, எதிர்கருத்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு 2 ஆண்டு காலம் என்று சொன்னால் மிகையாகாது, 2 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னை குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதித்தார்கள். என்னை குறிவைத்து சாதிய மதவாத சக்திகள் காய்களை நகர்த்தினார்கள், எமது உணர்ச்சிகளை தூண்டினார்கள், திட்டமிட்ட அவதூறுகளை பரப்பினார்கள், ஆத்திரம் ஊட்டினார்கள். எதற்கும் நாங்கள் மசியவில்லை, இணங்கவில்லை. திமுக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு திமுக தலைவருக்கு என்னால் உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன்.